வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 663 கொடுத்தோம். 3663 கொடுத்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு பாருங்கள், 11/22. இந்த ரூட்லாம் பார்த்தது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் நான் எப்படி பார்த்துருப்பேன்னு. இங்கே பாருங்கள், இந்த 01 அந்த 1க்கு பவர் பண்ணால் 6, அப்போ 06 ரிவர்ஸ் பண்ணால் 60ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 60க்கு பார்த்திங்கன்னா ஒரு 62. அப்படி இங்கே பாருங்கள் 07 அந்த 7க்கு பவர் பண்ணோம்னா 2, அப்போ 02 அதை ரிவர்ஸ் பண்ணால் 20ங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எப்படி பார்த்திங்கன்னா 60க்கு 62, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 22 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். AB 22. இங்கே சி போர்டு பாருங்கள் 09, அப்படியே ஒவ்வொரு நம்பர் மைனஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். 09 8 விட்டுட்டு 7. அப்படியே இங்கே பாருங்கள் 4 3 2 விட்டுட்டு 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 221 இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் பார்த்தது. ஆனால் பார்த்திங்கன்னா AB 22 ஏற்கனவே வந்திருக்கோம். அதனால் அந்த ரூட்டுக்கு போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிருந்தாலும் இப்படி தான் கொடுத்துருப்போம் கெஸ்ஸிங்கு. சரி வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போர்டுக்கு பார்த்துருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்டுக்கு வந்து பாருங்கள், ஏ போர்டு இங்கேருந்து பாருங்கள் 0 1 2 3 4 5 இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 இல்லை 7 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 9ம் இல்லை ஏ போர்டுக்கு. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கண்டினியூ நம்பரு. இது வந்துச்சுன்னா 10 நம்பருமே கூட வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் அதில் கொடுக்குறது நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5. உங்களுக்கு இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏ போர்டு 5 வந்தால் என்ன வரும்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் பாருங்கள் AB 57, அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேட்புங்க ஃப்ரெண்ட்ஸ். BC 57, அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 நாள் கேப்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரணும். ஃபஸ்ட்டு AB 57, அடுத்து BC 57, அடுத்து பார்த்தீங்கன்னா AC 57 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். AC 57 வந்தால் பி போர்டு என்ன வரும்னு பார்ப்போம். பிசிக்கு பாருங்கள் ஒரு 27 ஒரு 87ங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் 27 இருக்குது, அதை விட்டுருவோம். ஒரு 47
அப்புறம் 57, பாருங்க 27, 47, 57ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37 குறையும் பிசியில், ஒரு 17ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 17, 27, 37, 47, 57 அந்த ரூட் படி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 37 கேப் நம்பராகவே வச்சுட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா 17 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. 17 ஏன் வரும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சி போர்டு 9க்கு பி போர்டு 9, சி போர்டு 1க்கு பி போர்டு 1, சி போர்டு 0க்கு பி போர்டு 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அதே தான் பாருங்கள், ஏ போர்டு 0க்கு பி போர்டு 0, ஏ போர்டு 2க்கு பி போர்டு 2, அப்போ ஏ போர்டு 1க்கு பி போர்டு 1 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துங்க, 9, 1, 0, 9, 1 அது கேப் நம்பர் 0. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 2 அது கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. அப்படிங்கிறனால பி போர்டு 1 வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 5, 9. 9 பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 நாளைக்கு மேலே ஆகுது. அதனால் நான் அதுக்கு போகல. அந்த ஏசி 57 வச்சு 517ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. அப்படியே ஒரு 4D ஒன்று பார்த்துடலாம். அது பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்பர் எழுதும் போது உங்களுக்கு புரியும். கெஸ்ஸிங்காக பார்த்துங்க, உங்களுக்கு வருமா நான் வராதான்னு நீங்களே கெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூட்டை காமிச்சிட்றேன். அங்கே சி போர்டு பாருங்கள், உங்களுக்கு எழுதிடுறேன் பாருங்கள். 4, 1, 2, 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4, 1, 2, 7. அந்த 7 வரும்போது பாருங்கள், ஐம்பத்தி 4, 27ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 41, 27. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிடுறேன் பாருங்கள். ஐம்பத்தி 4, 27. அதுக்கு பார்த்தீங்கன்னா 41, 27ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள் 43. நாளைக்கு சி போர்டு 7 இருந்துச்சுன்னா பாருங்கள் 27. இதுக்கு வந்து பாருங்கள் 43, 27. இது வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 4 நாள் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4ஆவது நாள் 4 டிஜிட் வந்திருக்கும்.
இப்போ இதே ரூட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது 2 நாளுக்கு சீபோர்டு வந்திருக்கும். சீபோர்டில் 127 327. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் 4 டிஜிட்டில் வந்து பாருங்கள் 427. அப்போ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 227 குறையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா 52 27. அந்த ரூட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அது உங்களுக்கு எழுதுனது கூட புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மார்க் பண்ணுற பாருங்க. இது வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 127. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 327. நாளைக்கு 27 வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீபோர்டு 7 வந்துச்சுன்னா இங்கே 427 127 327 427. அப்போ இப்படி வந்துச்சுன்னா பாருங்கள் 227. இங்கே பாருங்கள் 4க்கு 5, மறுபடியும் 4, மறுபடியும் 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 52 27. அது பார்த்துக்குங்க. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 517. சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 517க்கு உங்களுக்கு ஒரு ரூட்டு சொல்லியிருப்பேன். அதுபோல் இந்த 4Dக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யாரும் நம்பரை பார்த்துட்டு ப்ளே பண்ணாதீங்க, கெஸ்ஸிங்க பாருங்கள். அந்த ரூட்டில் வரும்னு தோணுச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்பர் பார்த்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா வேஸ்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கெஸ்ஸிங் ரூட் நல்லா இருந்துச்சுன்னா தான் ப்ளே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.